முக்கிய செய்தி: சொத்து விவரங்களை மறைத்ததாக எடப்பாடி பழனிசாமி மீது புகார். வேட்புமனுவில் சொத்து மற்றும் வருமான விவரங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறைத்ததாக புகார். வருமான வரித்துறை விசாரணை கோரி சக்திவேல் பெருமாள் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் வேட்பு மனுவில் சொத்து வருமான விவரங்களை மறைத்தது குறித்து விசாரணை நடத்த வருமான வரித்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று எம்எல்ஏவாக பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில் வேட்பு மனுவில் சொத்து வருமான விவரங்களை எடப்பாடி பழனிசாமி மறைத்துள்ளதாக கூறி தொகுதி வாக்காளர் சக்திவேல் பெருமாள் என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் எடப்பாடி பழனிசாமி தனது வேட்பு மனுவில் சொத்துக்கள் குறித்து முழுமையான விவரங்களை தெரிவிக்கவில்லை என்றும், நிறுவனங்களில் இருந்து அவரது மனைவிக்கு கிடைத்த வருமானம் குறித்த தகவல்களை அதில் மறைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். 2021 ஆண்டு தேர்தலில் இந்து கூட்டு குடும்ப செய்ததாக சொத்துக்கள் இருந்ததாக சுமார் 3900 சதுர அடி அளவிலான வீடு தற்போதைய வேட்பு மனுவில் தனது மனைவியின் பெயரில் மாற்றப்பட்டதை மறைத்துள்ளதாகவும், நெடுங்குளம் கிராமத்தில் விவசாய நிலத்தை வாங்கியதற்கான நிதி ஆதாரங்களை காட்டவில்லை என்றும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2021, 2026 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்யக்கூடிய வேட்பு மனுக்களை ஒப்பிட்டால் ஏராளமான வேறுபாடுகள் உள்ளதாகவும், உண்மை தகவல்கள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும், இது குறித்து விசாரணை நடத்த வருமான வரித்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.